சொன்னதா சங்கலிங்க கொத்தனாரே வேளா இத கொத்தனாரே மாடசாமி கொத்தனாரே கொண்டு வந்த கொடி மரத்தை அவளே நிறுத்தணுமே கொடி மரத்தை நிறுத்தி விட்டு ஆலயத்தை வணங்கணுமே சொன்ன போதே எங்க சங்கலிங்க கொத்தனாரோ எங்க வேளா இத கொத்தனாரோ எங்க மாடசாமி கொத்தனாரோ கொண்டு வந்த கொடிமரத்தை கோயிலும் முன்னாலே நட்டமா நிறுத்துவாரா அதுக்கு ஜோப்பு பட்டு கட்டுவாரா அதுல மாங்கோளையும் கட்டுவாரா கொடி மரத்தை நிறுத்தியல்லோ சிவனராஜா வணங்குவாரா கொத்தனார் வணங்குவாரா கொத்தனார் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு புறப்பட ஆமையா எங்க ஐயா சிவனராஜா அந்த சிவன் கோயிலே கடவுளை அருள் வாக்கு கிடைக்க போய் வயலே போய் அவங்களுக்கு கொடிமரம் வெட்டி வந்திருக்கேன் எனக்கு பிள்ளை இல்லாம நம் பால் பவுசெல்லாம் பாக்கி இருந்தோம் சிவனராஜாவுக்கு இந்த சிவகாமிக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று உக்கிரமே ஜெயனின் கொலுவிற்கு ஐயா ஜாதி ஜீவனை கும்பிடுதார் சிவனராஜா ஆமையா அப்படி கும்பிட்ட காலத்தில் கொடிமரம் எல்லாம் நட்டிருக்காரு அம்மா குச்சாலமலை தேடி போய் கொடிமரம் வெட்டியாந்து இல்லாத வாசல்ல கொடிமரம் நட்டி இருக்காரு நம்ம சிவனராஜா அவருக்கு நம்ம பிள்ளை இல்லாம ஆக்கப்படாத கூடாத என்று சத்தியம் ஜீவனமாக அருள்வாக்கு கொடுக்க அப்படி அருள்வாக்கு கொடுத்த காலத்தில் ஆமா சிவனராஜ மன்னனுக்கு ஆண்டவ அருளால 2 மக்களை பெற்றெடுத்தார்கள் சிவன் அருளால 2 மக்களை பெற்றெடுத்த காலத்தில் சிவனராஜா தவங்கும் காலமாச்சு ஆமா பிறக்கும் பிள்ளைக்கு பேராமன் கொடுக்காரு மூத்த பிள்ளைக்கு உக்கிரவனு கோட்டையினுடைய ராஜா பேரு மகாராஜன் என்றும் 2வது மகனுக்கு சர்வமுத்தி என்றும் சிவனராஜா 2 பிள்ளைக்கும் பேர் கொடுக்காரு நல்ல பொருத்தமா உள்ள பேர் கொடுக்காரு மூத்த மகனுக்கு உக்கிரை ஆமா உக்கிர மகாராஜா ராஜா 2வது மகனுக்கு சர்வமுத்து இப்படி 2 மக்களுக்கும் தனி பேர் கொடுக்கும் காலத்தில் அந்திய காலமாகி போச்சு ஆமையா ஆதி கைலாஜா அடையும் காலமாச்சு சிவலப்பெரிய ராஜா ஆமா அவர் காலத்துக்கு பின்னால எங்க உக்கிரமராஜாவும் ஆமா சர்வமுத்தானவரும் சர்வமுத்து மகாராஜனாக இருந்து இருக்கும் சொத்து தாவா வந்தாச்சு சொத்து பிரிக்கணும் வந்துருமில்ல சொத்துதா வந்துருமில்ல அதனால மூத்த அண்ணன் சொன்னார் நான் இந்த இடம் எனக்கு சொந்தமா இருக்கட்டும் அவன உக்கிரங்கோட்டை மகாராஜா பேரு எனக்கு நம்ம அப்பா சூடி இருக்காரு அதனால உக்கிரசேனை ஆமா உக்கிரராஜா பேர் விட்டதுனால எனக்கு உக்கிரங்கோட்டை இருக்கட்டும் உனக்கு சர்வமுத்து பேர் விட்டதுனால ஆமா உனக்கு தனியா சர்வக்கோட்டை ஆமா நீ வடக்க நின்னுக்கோ நான் தெக்க நின்னுக்கிடு ஆமா ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னுக்கிடுவோம் இப்படி சர்வமுத்த இடத்திலே அண்ணன் உக்கிரமன் சொன்னார் ஆமா ஆட்டு மண்ணு சம்மதித்து ஆமா உக்கிரம மகாராஜனும் சர்வமுத்தானவரும் ஆமையா அப்படி கோட்டை கட்டி ஆளக்கூடிய காலத்தில் அந்த சர்வமுத்து ராஜா ஒரு நாள தலைமதியில செல்வமெல்லாம் நிறைந்திருக்கு செல்வத்துக்கு தகுந்தபடி வேட்டையாட வேணும் என்று அரணி தலையறிய அழைக்காரே வேணுமென்று தலையறிய எங்க சர்வமுத்து மகாராஜா யாட்டைக்கு போடுமென்று தலையாரி அழைத்தல்லவோ இன்னைக்கு இரவிலதான் முயல் வேட்டையாட வேணும் முயலுக்கறி திங்க வேணும் சர்வமுத்து ராஜாவோ வேட்டைக்கு தன் சொன்ன போது தண்டர்கள் தலையாரியோ இரவு ஒரு நேரம்
நேரத்தில நாய் கைப்பிடிச்சு யாரி கூட்டமெல்லாம் புறப்படுத நேரத்தில சர்வமுத்து மகாராஜா வெள்ள குதிரையில கோட்டைக்கு கோட்டைக்கு வடபுறமா குதிரை மேல இருந்து கொண்டு வேட்டையாட வாரார வேட்டையாட வாரார நிறுத்துவாரா குதிரைய நிறுத்துவார இப்படியே வேட்டையாட வேணும் சர்வமுத்தும் புறப்படுதா நிறுத்துவாரா குதிரைய நிறுத்துவார இப்படியே வேட்டையாட வேணும் சர்வமுத்தும் புறப்படுதா புறப்படுத வேளையிலே வெள்ள குதிரைக்குத்தா காலு ஒண்ணு ஒடியுதையா காலு ஒண்ணு ஒடியுதையா அடனே சர்வமுத்தானவரோ குதிரை முடங்கிடுது என்ன செய்வையாது செய்வோம் ஏன் குதிரை முடங்குச்சு தெரியுமா என்ன வரும் அவருக்கு சிவ பக்தம் கிடையாது 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 யாரு சர்வமுத்து மகாராஜா தெய்வ பக்தியே கிடையாது 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 தெய்வ பக்தி இல்லாம அவர் வாழ்ந்துகிட்டார் தன்னுடைய மதமையார் ஆனா உக்கிர மகாராஜா தெய்வ பக்தியில கூடியிருக்கிறார் உக்கிரங்கோட்டையில ஆமா தெய்வ பக்தியில கூடியிருக்கார் அதிக அழகுல இருந்து அதிக மடங்காக ஆமா இருக்கார் தெய்வ பக்தியில கூடியிருக்கின்றார் உக்கிர மகாராஜா ஆமா எங்க சர்வமுத்து மகாராஜா ஆமா தெய்வமே வேண்டாம்னு மதிக்கல தெய்வமே வேண்டாம்னு மதிக்காரு ஆமா என்ன தெய்வம் என்ன கோயில் அதான என்ன சாமி ஜாத்தா அப்படின்னு தெய்வங்களை எல்லாம் வெறுக்காரு சர்வமுத்து மகாராஜா ஆமையா அப்படி வெறுக்க நேரத்தில் எங்க ஐயா 64 பந்தியும் 21 கூட்டுறவு ஆமா அதுல எங்க அம்மா சொக்கனாச்சி பாக்கா உக்கிர மகாராஜா நல்ல குணத்தோடு தெய்வாலயங்களை வழிபடுதாரு கும்பிடுதாரு இந்த ஜீவனராஜா மாவ 2வது பிள்ளை சர்வமுத்து முத்து நம்மள வணங்க மாட்டாங்க நாட்டக்கார இவனை தட்டி நொறுக்கிட்டா என்ன அதான இவனை தட்டி நொறுக்கிட்டா மத்த இருக்க உக்கிர ராஜா ஆமா நம்மள கும்பிடுவாரு வணங்குவாரு ஆமா வணங்குவார்ல இந்த வேட்டையாடி நிக்கின்ற சர்வமுத்த ஆமா அங்கங்களை அலங்கலிக்க எங்க அம்மா சொக்கனாச்சி ஆமா மத்த தெய்வங்கள உடப்பு வந்து எங்க சர்வமுத்து மகாராஜாவ ஆமா அதுல காலு கைய முடக்குவாரா அப்ப நடக்க முடியாமல் சர்வமுத்து மகாராஜா காட்டுக்குள்ள இருப்பாரா வேட்டைக்கு வந்தவன் நடக்க முடியாம தவண்டு ஆமா நாளுக்கு நாளாக உயிர் ஆமா இழைச்சி ஆக ஏன் உயிர் இழைக்கி ஆமா தெய்வ அருள் இல்லாம இல்ல தெய்வ கருணை இல்லாம இழைக்கி போகுது ஆமா அப்படி இழைச்ச சர்வமுத்துக்கு ஆமையா அதே இடத்திலே வேட்டையில உயிர் பிரியுது வேட்டையில பிரியவோ ஆமா இங்க ஐயம் வந்து தேவாதைகள் எல்லாம் ஒண்ணு சேருது ராஜா இடம் கனவுல சொல்லுதாரே உக்கிரம மகாராஜா உன்னுடைய தமையனுந்தா சர்வமுத்து மகாராஜா உயிர் உள்ள பொருள்களை வேட்டையாட புறப்பட்டு ஆசைப்படுறாரு ஆமா அந்த உயிர் பொருள்களை ஆடலாமா வேட்டையாட ஆடலாமா அதனால உன் கூட பிறந்த தம்பிய ஆமா உயிரோடு கொண்டு விட்டோம் உங்க தம்பி சர்வமுத்து வடபுறத்தில் ஆலமாறும் நிழலுக்குள்ள உங்க தம்பி அழிஞ்சு போனா அவன் போயிட்டானே அழிஞ்சு அவன் போனாலும் நீ உக்கிரமராஜா ஒருவன் இருக்க ஜீவனராஜா பேர சொல்லதுக்கு நீ ஒருத்தன் தானே இருக்க அதனால நாங்க இருக்கும் தெய்வத்தை நீ கும்பிட்டு வழிபடு என்று அம்மை சொக்கனாட்சி அம்மனும் ஆமா அரிமேனி ஐயன் செங்கலமுடையார் வேச்சி பிரம்மஜத்தி சிவனிணைந்த பெருமாளும் அப்பன் ஊரணிக்கிற மாயாண்டி மற்றும் உள்ள தெய்வங்கள் அல்ல ஆமையா உக்கிரம மகாராஜாவுக்கு வாக்கு கொடுக்க வாக்கு கொடுத்த காலத்தில் உக்கிரம ராஜா கும்பிட்டு வணங்கி வாராரு அப்படி கும்பிட்டு வணங்கும் காலத்தில் ஐயோ ஒரு பஞ்சமது வருகுதையா உக்கிரமங்கோ
ஒதுங்குவாரா கும்பிட ஆளு இல்ல ஆளும் இல்ல சேவல ராஜாவுக்கு பிறகு உக்கிர மகாராஜா ஆமா உக்கிர ராஜா தம்பி சர்வம் முத்து வல்லவா ஆமா அங்க காலம் முடிஞ்சு உக்கிர ராஜா இருந்தும் பஞ்சம் வந்துடுத இனி பஞ்சம் பிழைக்க போகணும்னு உக்கிரங்கோட்டையில் வாழக்கூடியவங்கள்ல ஆமா ஐயா ஊரு விட்டு ஊர் கிளம்பி போயிட்டாங்க ஆமா தெய்வங்கள் எல்லாம் பட்டினி பஜியமாக இருக்கு தெய்வங்கள்லாம் பட்டினி பசியமா இருக்கு கரிமேனி ஐயன் எங்க செங்கலமுடையார் அவசிநாதன் சிவர் பெரும ஆமையா எங்க மாயாண்டி பேச்சி அம்மா தக்கன் தளவாய் மாடனுமாக ஆமையா பட்டினி பசி பூஜை இல்லாம புகழ் இல்லாம மங்கி கொண்டிருக்கு அப்படி இருந்த காலத்தில் அமையோ நீதி உள்ள இடத்தை பார்க்க 64 பந்தி 21 கொட்டரவும் ஆமா ஆக உக்கிரம மகாராஜா காலம் பஞ்சமாயி போச்சு உயிர் இல்ல உக்கிரம மகாராஜாட்ட உயிர் இல்ல செல்வம் இல்ல பொருள் இல்ல கிடையாது அதனால இவன் நம்மளை வணங்க மாட்டான் என்று உக்கிரமங்கோட்டையில் இருந்து ஆலமரத்தடியில் இருந்த தெய்வங்கள் அல்ல ஆமையா எங்க வருகிற தெரியுமா பள்ளிக்கோட்டை நகரத்துக்கு ஐயம்பந்தி தேவதைகள் 64 பந்திகளும் 21 கூட்டரவும் சாயான சொக்கனத்து தங்கியலும் பெரும்படையும் சயனாத்து கூடமோ கூட்டம் புறப்படுது பள்ளிக்கோட்டை நகரத்துக்கு அதுக்கின்ற வேளையில அதிலே ஒரு ராஜாவா விஸ்வநாத பிள்ளையவர் லட்சுமி அம்மாளும் பள்ளி நல்ல கோட்டையில ஆச்சதிர வளைஞ்சு நீதியோடு நேர்மையோடு கோட்டை கட்டி ஆண்டுவாரா நேர்மையோடு ஆண்டுவாரா தெய்வம் எல்லாம் குத்தால மலையிலதான் குழுவிருந்த தெய்வங்களை இவள ராசா அழைத்து வந்தா கொடிமரத்தில் வந்தோம் ஐயோ உக்கிரமங்கோட்டை தண்ணில் ஊருக்கே வடபுறம்மா ஆலமரம் காத்திருந்தோம் சர்வமுத்து அழிஞ்சு போனா ராசாவோ பயந்து நடக்காமல் பஞ்சத்திலே இருக்கின்றார் உக்கிரம மகாராஜா நாங்க பஞ்சத்தில் பட்னியா இருக்க முடியாது என்று ஆமா இந்த ஐயம்பந்தி தேவாதைகள்லாம் ஒன்னே நாடி வந்திருக்கோம் அப்பா ஆமாவா ஒன்னே நாடி வந்த தெய்வங்களே ஆமோ ஏ விஸ்வநாத மகாராஜா பிள்ளைகள் லட்சுமி நீங்க கும்பிட்டு வாங்கள் என்று அம்மாளான சொக்கனாச்சி வழக்கை நல்லா பார்த்தீங்களா விஸ்வநாத மகாராஜா கோயில் கட்டி வைப்பாரா அதுல கொடிமரங்கள் நாட்டியல்லோ ராஜாவுக்கு ஆடு உண்டு மாடு உண்டு சுகமும் உண்டு மகாராஜாவு விஸ்வநாத மகாராஜா பிள்ளைக்கு சொத்து சொகம் எக்கச்சக்கமாக உள்ளது ஆமா உண்டு அப்பேற்பட்ட மகாராஜாவுக்கு ஐயோ தென்னாத்து குடும்பம்னு ஒரு பட்ட பேரு ஆமா இருக்கு தென்னாத்து குடும்பம் அந்த வீட்டுக்கு பண்ண பாக்க ஆமா யாரு தென்னாத்து குடும்பம் பண்ண பாக்க கூடியவங்கிட்ட எங்க ஐயா சொல்லுதாரு ஏ மகனே தென்னாத்து குடும்பம் இன்னைக்கு ஒரு பொழுது ஆமோ உன்னுடைய மாடு மேய்க்கக்கூடிய பொறுப்பப்பா உன் பொறுப்பப்பா அதனால தென்னாத்து குடும்பம் நடத்தலாமா. ஹலோ, தாய்மார்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பொங்கல் வைக்கக்கூடிய தாய்மார்கள் பொங்கல் வைக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
கூப்பிட்டு தின்னாத்து குடும்பன ஆமா எப்பா இன்னைக்கு நம்ம மாடுகளை எல்லாம் கொண்டு போய் சித்தாத்தங்கரையோரம் மாடுகளை மேய்க்க வேணும் மகாராஜா தின்னாத்து குடும்பனிடம் மாடு மேய்க்க சொல்லி எல்லோ ராஜாவும் சொன்ன போது மாட்டை பத்தி கொண்டு தின்னாத்து குடும்பம் தார பள்ளிக்கோட்டை நகரம் விட்டு ஊருக்கு வடக்கு எல்லாம் சித்தாத்தங்கர வழியா குடும்பம் தார அந்த மாடு மேய்ச்சி வாரார குடும்பம் தார மாடு மேய்ச்சி வாராரே அப்படி மாடு கிழமை செல்லவோ சித்தாத்தங்கரையிலாம் தண்ணி அது காட்டுவாரா சின்னாத்து குடும்பனவ தண்ணும் காட்டும் மாடுகள ஆலமர நிழலதான் ஆலமர அந்த மாட்டை எல்லாம் அமத்துவாரா அப்படி மாடமத்திருக்கும் போது சின்னாத்து குடும்பனவ மாடு அடைஞ்சதென்று ஆலமர நிழலதான் தைப்பாரி இருக்கும் போது அதுல ஒரு காராம்பசு பாலோ சுரக்குதையோ கறக்கும் பசுவா ஆலமர நின்னதுதான் திரும்புதையோ திரும்பி வந்த காராம்பசு திரும்பி வந்த காராம்பசு எங்க எங்க வருகுதானா எங்க எங்க வருகுதானா வந்த மாடு இந்த நல்ல மூட்டுக்குள்ள இந்த மூட்டை விளக்குதையோ தாராம்பத்து ஆனதுதான் அறையிலதான் பாலோ சொரக்குதையோ இந்த மூட்டுக்குள்ள அங்க பால சொரக்குதையோ பால சொரக்குதையா சொக்கனாச்சி அம்மனுக்கு பாலந்து கொடுக்குதையோ சின்னாத்து குடும்பனுக்கு இந்த விஷயம் தெரியாது தெரியாத காராம்பத்து மாட்டோட சேர்ந்துடுமா உழவுக்கு வந்துடுமா பால் கறக்க வேளையில கண்ணு குடியாம பாலோ இல்லாம அந்த கண்ணு அங்க கதறுதையா கதரும் போது மகாராஜா கண்ணு குட்டி கதறுதுன்னு தலவாச வாரா சின்னாத்து குடும்பனிடம் மகாராஜா கேட்கார மகாராஜா கேட்கார தின்னாத்து குடும்பா என்னடா நம்ம காராம்பத்தினுடைய பிள்ளை கண்ணுக்குட்டி ஏண்டா கூப்பிடுது பால கறந்தியா பால் விட்டியா கண்ணுக்கு பால் பிறந்து விட்டியாப்பா அப்படின்னு விஸ்வநாத மகாராஜா கேட்டார். உடனே எங்க காக்கா சின்னாத்து குடும்பம் எஜமா 1000 மாட்டோட நானும் போனேன், தனி காட்டினேன், ஆலமரத்தின் நிழல்ல விட்ட ஐயா. மாடெல்லாம் ஜடைச்சு நின்னுச்சு, இரவு நேரம் பொழுதாய. ஆமா, மாடுகள் எல்லாம் பத்திட்டு வந்தேன். அதனால காராம்பச்சு பால் என்ன ஆச்சோ ஏதாச்சோ எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு தின்னாத்து குடும்பம் சொல்லுதா. மகாராஜா பணிஞ்சு சொன்னான். ஆமா, ஏ தின்னாத்து குடும்பம், நீதான மாட்டை பத்திட்டு போன, நீதான மேய்க்க போற, காராம்பச்சு பாலை கறந்து யாருக்கும் வித்தியாப்பா நீ இல்ல கடையில கொண்டு குடுத்தியா? இல்ல ஐயா. எந்த மகாராஜா வீட்டுக்கும் குடுத்தியா? இல்லையா. விஸ்வநாத மகாராஜா கேட்டார். ஆமா, எங்க தின்னாத்து குடும்பம் என்ன சத்தியம் பண்ணதான், அப்படியெல்லாம் எங்கிட்ட கள்ளம் இல்ல கவனம் இல்ல, கிடையாது ஐயா, கொள்ளை இல்ல கொலையும் இல்ல. நான் உங்க வீட்டுக்கு நான் அப்படி ஒரு துறவம் செய்வேனா? அதனால இவ்வளவு கோடி வரைக்கும் என்ன உயிர் காப்பாத்தின மகாராஜாவுக்கு ராஜாவுக்கு கண்ணுக்கு பால் இல்லாம நான் கறந்து கொண்டு விற்பேன் ஐயா. ஆமா,
அதனால ஆமா எப்பா இன்னைக்கு நீ ஒரு பொழுது உன் மேல எனக்கு சந்தேகம் வந்தாச்சு. வந்தாச்சுப்பா. ஏ சின்னாத்து குடும்பா, ஏப்பா நீ மாட்டு விலை 10 10 10 நானும் மாட்டு கூட வாரேன். வாரேன். மாடு எங்க பாலை கொண்டு விக்கி எங்க கறந்து விக்கன்னு நான் தெரியணுமில்ல. பார்க்க வேண்டாமா? என்ன தென்னாத்து குடும்பனோட மேல சந்தேகப்பட்டு ஆமா விஸ்வநாத மகாராஜா பிள்ளை ஆமையா கால நல்ல வேலையிலே மாடு மேய்க்க புறப்படுதா. மாட்டு நல்ல கூட்டத்தோட மகாராஜா வராரு. விஸ்வநாதர் வார வேறும் கண்ணு அங்கையுமா கண்ணு கருத்துமாக மாடு கூட்டத்தை பார்க்க ஆமையா ஒவ்வொரு இடங்களும் மேஞ்சி சித்தாத்தங்கரையில தண்ணியெல்லாம் தாகம் தேக்கு அப்படி தண்ணி குடிச்ச பசுக்கள் எல்லாம் ஆலமன நிழலிலே வந்து தங்குது. ஆமையா தங்குத நேரத்துல அமையோ கூட்டத்தோட நின்ன காராம்பசானது ஆமா குப்பத்தை விட்டு விளைவித்த காக்க வருது. காக்க வரும்போது எங்க விஸ்வநாத மகாராஜா பசுவுக்கு பின்னால வாராரு. பால் பசுவி எங்க போகுதுன்னு பாக்கணும்னு என்ன விஸ்வநாத பிள்ளை வர போது அமையோ ஆறாம் பசு பால் சுரந்து இண்ட மூட்டுக்குள்ள விடுவதை கண்ணால கண்டுகிட்டாரு. ஆறாம் பசு பால் கறந்து இண்ட மூட்டுக்குள்ள சுரந்து விடுவதை கண்ணால பாத்துக்கிட்டாரு. விஸ்வநாத மகாராஜா கண்ணால பாத்துக்கிட்டார். உடனே தின்னாத்து குடும்பம் பாத்தியாளா மகாராஜா பாத்தியாளா நம்ம வீட்டு பசு இந்த மூட்டுக்குள்ள உணர்ந்து பால் சுரக்க அப்ப ஏமாதானே நீங்க கள்ளப்பட்டிய ஆமா சந்தேகப்பட்டிய இப்ப நேருக்கு நேரா பாத்துக்கிட்டியாளா அப்படின்னு தின்னாத்து குடும்பம் மகாராஜாட்ட கையேந்தி கும்பிட்டான். ஆமா அப்ப பார்த்தார் விஸ்வநாத மகாராஜா. என்ன ஏ தின்னாத்து குடும்பம் ஏப்பா இந்த இண்ட மூட்டை பலம் தெளிப்பா. தெளி ஏ தெளிச்சிட்டியா? ஆமா தெளிச்சாச்சா? மம்பட்டி எடுப்பா. எடுத்துட்டேன். மம்பட்டி எடுத்தாச்சு. இந்த காராம்பசு பால் சுரந்த இடத்துல மட்டும் மம்பட்டிட்டு வெட்டு. வெட்டி பாரு அப்படி வெட்டுனார்ல. ஆமா உடனே தின்னாத்து குடும்பம் வாங்குறான் மம்பட்டிய. ஆமா எங்க விஸ்வநாத மகாராஜா பொண்டாட்டி லட்சுமி 8 மாத சூலி. ஆமா 8 மாத கருப்பா அது தாயா தலைமவா மகா தலைப்புள்ள ஜூலியா இருக்கா அரமனை கோட்டையில. ஆமையா விஸ்வநாதனுடைய பொண்டாட்டி லட்சுமி அம்மா நிறமாத்த ஜூலி அங்கத்துல போய் இவ வெட்டின மம்பட்டி அங்க வருது போய் ஏ ஐயா ஏ கடவுளே ஏ சொக்கராஜி அம்மா அம்மா ராயே அப்படின்னு லட்சுமி அலறுதா. அம்மா ஆகா இங்கேயும் சின்னாத்து குடும்பம் மம்பட்டிட்டு வெட்டுதான் வெட்டின இடத்துல இருந்து ரத்த குமிரி ஆமா அப்படியே தாரையாக கொதிக்கி அப்ப விஸ்வநாத பிள்ளை பாத்துக்கிட்டார். என்னடா நம்ம காராம்பசு பால் கறக்குன்னு நம்ம சந்தேகப்பட்டு வெட்ட சொன்னோம். வெட்டின இடத்துல ரத்தம் போதியா வருதா ரத்தம் போதையா வருது. அப்படி ரத்தம் புதிராக வருது. ஆமா ஏ அப்ப இது ஏதோ ஒரு காத்து கருப்பு இருக்கு இந்த விஸ்வநாத மகாராஜா ஆமா உடனே தின்னாத்து குடும்பனை அழைச்சு எப்பா இதுல ரத்தம் குமிரி வருது. ஆமா நம்ம வெட்டின இடத்துல ரத்தம் குமிரி வருதுப்பா. அதுக்கு நல்ல ஒரு கெட்டிக்காரி குறியாரி பார்க்கணும் என்று விஸ்வநாத மகாராஜா பிள்ளை ஆமா தின்னாத்து குடும்பம் கிட்ட கேட்டார். தின்னாத்து குடும்பம் கெட்டிக்காரி சொல்லாளியே சொல்லுதாரு ஐயாவே மகாராஜா நாடு ஊரதில பள்ளி கோரத்தியா குறியில கெட்டிக்காரி அவளிடத்தில் போக வேணும். குறிய நாம காக்க வேணும். குறி கேட்க வேணும் என்று விஸ்வநாத மகாராஜா தின்னாத்து குடும்பனுமா பள்ளி கொட்ட நேரம் விட்டு வழியாக வெளி தான் கடந்து குடி வழியாக தெய்வ செயல் பாதையாக வல்ல நாடு வாராரு. வல்ல நாடு வாராரு. குறிகாரி வீட்டுக்குத்தான் வராரு. குடும்பனுமா கேட்க வரபோது பள்ளி கோரத்தியவா மகாராஜா வாரன்னு வணக்கம் அது பண்ணுவாளா. வணக்கம் அது பண்ணுவாளா. என்னடா நம்ம விஸ்வநாத மகாராஜால வராரு புதுசா ராஜாலாம் திடீர்னு எந்த அழைப்பும் இல்லாம எந்த தவறும் இல்லாம வாராரா திடீர்னு வல்லநாட்டுக்கு இந்த வள்ளிக்குரத்தி வீட்டுக்கு எதுக்கு வராரு தெரியலையே. எந்த விஸ்வநாத மகாராஜாவை பயந்து ஆமா வள்ளிக்குரத்தி கைய கட்டி நிக்கா. நிக்கா அப்படி வள்ளிக்குரத்தி நின்னதும் ஆமா
எங்க விஸ்வநாத மகாராஜா என்ன? ஏ குறிகாரி ஏ அம்மா உட்காருமா உட்காரு இரு நான் இருக்கிறதோ பள்ளிக்கோட்டை ஆமா எனக்கு 1000 மாடு உண்டு 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 1000 மாட்டுல காராம்பத்து பால் அதிகம் உண்டு 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 அதுல ஒரு காராம்பத்து ஆமா கிண்ட முட்டுக்குள்ள பால் சுரக்க நான் கண்ணால கண்டேன் நான் கண்டுகிட்டேன் ஆனா பால் சுரக்க இடத்தை நான் வெட்டி பார்த்தேன் வெட்டின இடத்துல ரத்த உதிராக வருது வருது ஐயா அம்மா ரத்த உதிராக வருதம்மா ஆமா அதனால இது என்னது அதுன்னு எங்களுக்கு தெரியணும் தெரிய வேணும் அதனால நீ குறிபார்த்து எங்களுக்கு சொல்லணும்னு ஆமா எங்க விஸ்வநாத மகாராஜா கேட்டார் கேட்டார் உடனே எங்க ஐயா விஸ்வநாதர் கைனால ஆமா தெச்சன தேங்காய் பழமெல்லாம் வைக்கார் வச்ச உடனே ஆமா எங்க வளநாட்டு வள்ளி குறைச்சி சுவாவிய அள்ளி அப்படியே ஒரு சுவாவிய குலுக்கி ஆமா தரையில போட்டா சுவாவி குறியில என்ன தெரியுது என்ன ஐயா விஸ்வநாத பிள்ளை ஐயா இது வேற எந்த குத்தமும் கிடையாது ஐயா உங்க வேலைக்காரன் தின்னாத்து ஆமா குடும்ப மாட்டுக்கு போனது உண்டா உண்டா ஐயா தன்காட்டி ஆலமரத்துல அமைச்சிருந்தானா ஆமா அமைச்சிருந்த காராமசு இண்டமுட்ல வந்து பால் திறந்ததா அது மம்பட்டிட்டு நீங்க வெட்டினியாளா வெட்டணும் வெட்டின இடத்துல ஆமா பொல்லாத சொக்கராட்சி அம்மா இருக்கா 64 பந்து 21 கூட்டுறவோட ஆமா இருக்கப்பா அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க கும்பிட்டு வணங்கி நீ கோயில் கொடையா கொடுத்து வந்தீங்கன்னா கோயில் கொடை கொடுத்து வந்தேன்னா கோட்டையை வளரப்பா சொக்கனாச்சி நம்ம ஐயமன் கூட்டம் அமையா எந்த குறிகாரி சொன்னதும் உடனே மகாராஜா விஸ்வநாத பிள்ளை ஆமா கோட்டை வந்தல்ல சொக்கனாச்சி அம்மனுக்கும் ஐயனுக்கும் இந்த பெருமாளுக்கும் அப்படி ஐயமந்தி தேவதைகளை கும்பிட்டு வணங்கும் நேரம் அவருடைய மனைவி சொக்கனாச்சி நரமாத்த கப்பினி காலவசத்தினால் இறக்க ஆமா மாவோட கொடியோட செத்து போனா அவளை நல்லடக்கம் பண்ணின எங்க ஐயா விஸ்வநாத மகாராஜா ஆமையா என்ன இந்த தெய்வங்களை கும்பிட்டு தாத்தியமே ஆயிட்டமே கும்பிட்டு தாத்தியமா போயிட்டமே நிலைமை தடுமாடி போச்ச எந்த ஆக்காம அழிக்காத தீவிராலயங்களையும் ஆமையா எங்க விஸ்வநாத பிள்ளை கும்பிடாமல் வணங்காமல் கொடை கொடுக்காம மன வருத்தத்தோடு இருந்த காலத்தில் அமையோ இங்க என்ன நடந்தது தெரியுமா என்னையா இந்த வெங்கடாபுரமாதில வெங்கடாசலபுரமாதில ஆயர்வாடி குலமாதிலே எங்க கோங்கமார் கூட்டத்தில இங்க ரங்கசாமி கோனாரோ எங்க பிச்சாண்டி கோனாரோ எங்க சிவனு நல்ல கோனாரோ ஐயா சொத்தோடு சுகத்தோடு பாலோடு பவுசோடு எங்க ரங்கசாமி கோனாரோ எங்க பிச்சாண்டி கோனாரோ எங்க சிவனு நல்ல கோனாரோ அந்த மண்ணோடு மலையோட அண்ணு வாரார் யாதவரோ குடும்பத்தான் தெரியாத வேற பாலா குடும்ப ஐயா நம்ம இடத்துக்கு போகணும் நம்ம இழப்ப வேலையானதுல பருவ மழை பெஞ்சதால பருவம் பார்த்து உழவேணும் அந்த பாலா குடும்ப நேடம் எங்க ரங்கசாமி கோனாரோ எங்க பிச்சைக்கா கோனாரோ எங்க சிவனு கோனாரோ அந்த இளப்படி விளையத்தான் அப்பா எல்லோரும் உழப்போணும்
கோனாரோ மாமன்னா பிச்சாண்டி கோனாரோ மாமையா சிவனு நல்ல கோனாரோ மாமையா பாலா குடும்பம்தான் அந்த 4 ஏறு பாடுபத்தி இழுப்ப விளைக்குதான் அன்னையார் உழவு வாரார அன்னையார் உழவு அப்ப அண்ணன் தம்பி 3 பேரும் பாலா நல்ல குடும்பம் அந்த வரிசையாக நின்று கொண்டு அந்த மாட்டை நிறுத்துவாரா அதுல நோக்கால போட்டு வாரா அதுல போட்டு நோக்கா மேல கலப்பைய கட்டுவா எங்க சாமியாத வேறும் நான் மின்னேற அடிக்க மின்னு பிச்சாண்டி கோனாரிடம் அந்த சிவனு கோனாரிடம் அந்த மூத்த வேறும் சொல்லுதார போட்டு வாரா எங்க ரெங்கசாமி கோராரோ அவரு முன்னேற அடிக்க உடனே ரெங்கசாமி யாதவர் மயிலக்கால ஆமா அது ஒட்டாங்கால ஆமா நல்ல வயசு பல்லு 2 பல்லு போட்டிருக்கு ஆமா இள வயசு மாடு ஆமா அப்பேர் மாடுன்னா நல்ல விரண்டு போகும் பாத்தியாளா போம்ல வயசு வந்த மாடு பின்னு தட்டும் ஆமா அதனால ரெங்கசாமி கோரார் மூத்தவர் இல்லையா மூத்தவர் இல்லையா அவருதான் முன்னேற அடிக்காரு மயிலக்காலைய பூட்டி ஆமா அப்படி மயிலக்காலையை ஏர் பூட்டி படைச்சால அடிக்க அடே உழுது கிட்டு வரபோது ஒரு மாடுதானே அங்க நிக்குதையோ அங்க நிக்கும் போது எங்க சாமி கோனாரும் தாரு வச்சு குத்துதாரு தாருக்கு பயந்துதானே மாடு 2 பாயுதையோ நடக்கும் போது தலைக்கு பெறப்படுது உழுது கிட்டு வரபோது மொரியுதையா இழுப்ப வேளையிலே படைச்சால் அடிக்கும் ரெங்கசாமி உழுத ஏர் கலப்ப சுடலைக்கு முக வேக்கு கண்ணிஞ்சவக்கு கருவீச படபடன்னு துடிக்கு ஐயா அப்ப கிழக்க யாருட்டு பாக்காரு ஆத்தா வாசல்ல திரவியம் களவு போறது தெரியுது சுடலைக்கு அழகா தெரிஞ்சு ஆமையா ஆகா நம்ம இல்லாத வாசல்ல யாரோ ஒரு பேய வந்து களவாண்டுட்டு போறான் ஐயா அவனை களவாண்டவனை கைய வெட்ட வேண்டாமா பழைய மாதல் விடன்னு நம்ம கலப்பை கட்டி அடிக்க வந்தோமப்பா 96 கலப்பை நோக்கா விடுஞ்சு மயில காலையும் செத்து போச்ச வெட்டின இடத்துல ஒண்ணும் தெரியலையா என்று எங்க ஐயா ரெங்கசாமி கோனாரு ஆமா இந்த வெட்டின இடம் தாவளத்தை பார்க்க வேணும் அதுக்கு குறி கேட்க போனோம் என்று ஐயோ அதுக்கு குறிகாரி அந்த வல்லநாட்டுல இருக்க வள்ளிதானே ஆமா வள்ளிட்ட போய் கேப்போம்னு ரெங்கசாமி கோனாரு பிச்சாண்டி கோனாரு சிவன் கோனாரு ஆமா அதோட பாலா குடும்பம் பின்தொடர்ந்து வர வீட்டுக்கு வேலைக்காரம் இல்ல என்ன யாரையும் வேலை சொன்னா அவன் யாவும் பிள்ளைதானே அதனால யாதவருக்கு யாவும் பிள்ளையா பாலா குடும்பம் பெறப்பட்டு வாடியாரா ஆமையா வெங்கடாச்சல ஊரு வெட்டு வெளி வழியாக கிழக்க முகமாக புறப்படுதாரது வேலை அப்படியே பெறப்பட்டு வல்லநாடுக்கு வராவா வல்லநாடு வள்ளி குரத்திய கண்டாவா யார் எங்க ரெங்கசாமி கோனாரும் பிச்சாண்டி கோனாரும் எங்க சிவனுக்கு கோனாரோ உடனே ஐயா யாதவர் முகத்தை கண்டதும் வள்ளி குரத்தி ஐயா யாதவர புதுசா வள்ளி குரத்தி கேட்கும் உங்ககிட்ட குறி கேட்க வந்திருக்கோம்னு ரெங்கசாமி கோனாரி சொல்லுதாரு மூத்தவரு மூத்தவரு சொன்னதா அவ அப்பமே எங்க வள்ளி குரத்தி இவருக்கு குறி பார்த்து சொல்ல வேணும் என்று ஐயா நீங்க கொண்டு வந்த செச்சண்டை எவ்வளவுன்னு காக்கா அவ இதுக்கு முன்ன வரது வழி வழக்கப்படி
படி தேங்காய் பழம் தச்சனை எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம் எங்க ஐயா ரங்கசாமி கோனார் சொல்லவா அவர் கொண்டுட்டு வந்த ஆமா தச்சனை தானங்களை எல்லாம் வாங்கினா வள்ளி குறைச்சி ஆமா அவ சுவாதி போட்டு பாக்க ஆமா சுவாதி குறியில என்ன சொல்லுதா என்ன ஏ ஐயா ரங்கசாமி கோனார ஆமா ஏ பிச்சாண்டி கோனார ஏ சிவனு கோனார பாலா குடும்பம் நீங்க 4 ஏறி கட்டி அடிக்க போனீங்களா இழுப்ப வேளையில போனியல ஐயா இழுப்ப வேளையில உழுதுகிட்டு வரும்போது ஐயோ உங்க மின்னித்தி ஏறி கலப்ப ஒடிஞ்சது நெசந்தாம்மா கலப்ப ஒடிஞ்சது உண்மைதானா உண்மைதான் ஆமா வள்ளி குறைத்தின்னு எங்க ரெங்கசாமி கோனாரு பார்த்தது மாதிரி சொல்லுதார் ஐயா உங்க மின்னித்தியாரு மாடு ஆமா மயிலக்கால ஊட்டிய திருவி கீழே விழுந்ததா விழுந்தது ஊட்டிய திருவிழா மாடு அங்கனே மாயமா மாண்டுடுதா செத்து போச்சு ஓ ரங்கசாமி கோனார உள்ளபடி சொல்லிடணும் உள்ளதான் சொல்லுவேன் வேற நாளைக்கு ஆபத்து வந்த பிறகு என்ன நீங்க வருத்தப்படக்கூடாது நடந்ததான் சொல்லுதேன் ஆமா வள்ளி குறைச்சிட்ட தப்பாது ஆமா குறி தப்பாது ஆமா இங்க உலகமே என் குறியில எந்த ஒரு தவறும் கிடையாது உண்மைதான் உண்டு அதனால அந்த மாட்டதும் ஆமா உடனே பாலா குடும்பரை விட்டு அந்த கலப்பை முறிஞ்ச இடத்தை வெட்ட சொன்னீங்களாப்பா வெட்ட சொன்னீங்களா வெட்டி பாத்தியில உங்களுக்கு கிடைச்ச பொருள் என்ன ஒண்ணு இல்லங்க ஒண்ணு கிடையாது எங்க ரங்கசாமி அதை விட்ட வள்ளி குறைச்சி வெட்டி பார்த்தா ஒண்ணும் தெரியலையே அம்மா தெரியலையா என்ன குத்த அம்மான்னு கேட்காரு ரங்கசாமி யாதவரும் ஆமா எங்க பிச்சாண்டி கோனாரும் எங்க சிவனு கோனாரும் கேட்கவும் ஆமா அவ மேல அப்படியே உதயமாகி யாரு வள்ளி குறைச்சி மேல அருளாவி ஐயா யாதவர் சமுதாயமே வேற எந்த குறையும் இல்ல கிடையாது இங்க இழுப்ப விலையில உழுதது ஆமா வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒரு குத்தம் கிடையாது அந்த கலப்ப ஒடிஞ்ச இடத்துல 7 கிடாரம் திரவியம் இருக்கு ஆமா 7 கிடாரம் திரவியம் இருக்கு 7 கிடாரம் அண்டா இருக்கு அண்டா திரவியத்தை ஆமா பொல்லாத தேவாத இருந்து காத்துக்கிட்டு இருக்கப்பா இருக்கப்போ ஆமா இழுப்ப விலைக்கு முன்னால சோதி சொடல மாயாண்டி முண்டை சுவாமி ஜெவனடைந்த பெருமாள் கரிமேனி ஐயன் செங்கலம் உடையார் ஆமா தாயான பேச்சி தக்கன் தளவாய் கொம்ப மாடன் குழல் மாடன் ஆமா 64 பந்தி 21 கூட்டரவு ஆமா அந்த கூட்டரவுக்கு வேக்க ஒரு சொக்கராட்சி அம்மாள் இருக்காப்பா ஆமா அவளும் ஒரு தெய்வமாக இருக்கா அவதாரம் செய்து கொலுவிருந்து உங்களை காத்துக்கிட்டு இருக்காப்பா இருக்கா அதனால ஆமா எங்க சாமி யாதவரே பிச்சாண்டி யாதவரே ஏ சிவனுக்கோனார் யாதவரே 7 கிடாரம் திரவியத்திலே கொலுவனுக்கும் தெய்வத்தை ஆமா நீங்க கும்பிட முடியுமா உங்களால ஏ வெத்து கும்பிட விடாது கரிமேனி மேல ஐயனுக்கும் எங்க சிவனடைந்த பெருமாளுக்கும் எங்க ஐயா மாயாண்டி சொடலைக்கும் ஊரணி கரையில இழுப்ப வேளையில திரவியத்தில இருக்கார் அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க கும்பிட்டு கொடை கொடுத்து வந்தா உன்னுடைய குடும்பத்தை ஒய்யாரமா உயரவப்பா யாரு சொல்லுதா வல்ல நாட்டு வள்ளி குறைச்சி சொல்லுதா குறியாரி சொல்லுதா அப்படி வள்ளி குறைச்சி சொல்ல ஆமா எங்க ரெங்கசாமி யாதவர் வேற ஆனந்தம் வந்தாச்சு ஆனந்தம் ஆமா அங்க அவ குய் பாத்துக்கிட்டு இருக்கா ஆமா எங்க ஊரணிக்கார சொல்லல அங்கே போயிட்டார் அங்கே பூந்துட்டார் எப்பா என்ன மதியாம நீங்க வந்து குறியாக்க வந்தியாளோ நீங்க நின்று கையாந்துன்னு நான் சொல்ல மாட்டேன் அதான் நான் உள்ள சொல்ல மாட்டேனா அவன் இழுப்ப விலையில உங்களுக்கு நானே சொல்லிட மாட்டேனா எப்பா ஏ வந்திருக்க தெய்வங்க ஆமா ஏ ஐயா ஓ ரெங்கசாமி யாதவர என்ன ஓ பிச்சாண்டி யாதவர என்ன சிதம்பரம் சிவன யாதவர வந்திருக்க தெய்வம் எல்லாம் குற்றால மலையில இருந்து கொடிமரத்தோட வந்து உக்கரங்கோட்டைக்கு வடக்க குழந்தை காலம் இருந்து பள்ளிக்கோட்டையில வந்து உட்கார்ந்து வந்த தெருவியத்தோட ஐயா சுடலை கொலுவிருக்காரப்பா அந்த சுடலைக்கு ஆமா நீங்க ஓட்டு போட்டு கொடை கொடுத்து அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி வந்தா வாழையேடி வாழையாக வளரவப்பா சொன்ன போது சாமி வருவாரா
புதன்கிழமை